வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இதோடைய பேர் சிண்டர்லாஸ் பெட்டிகோட். இந்த ஃப்ளவர் வந்து சிண்டர்லாவுடைய பெட்டிகோட் மாதிரி இருக்குமா, அதனால் இதோடைய பேர் சிண்டர்லாஸ் பெட்டிகோட். இப்போ தான் ப்ளூம் மொட்டு வச்சுருக்குறாங்க. இன்னும் அநேகமாக ஒன் வீக்கில் பூக்கலாம். 2 days 3 days அநேகமாக பூக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மொட்டு உதிர்ந்துருச்சு. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய மொட்டு உதிர்ந்துருச்சு. ஓரளவு மட்டும் இருக்குது. சிண்டர்லாஸ் பெட்டிகோட் எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிண்டர்லாஸ் பெட்டிகோட் இன்னைக்கு பூத்தாச்சு. எப்படி வரிசையாக பூத்துருக்கு பாருங்கள். இதுதான் முதல்ல பூத்துது. இது நான் கொடைக்கானல்லேருந்து கொண்டு வந்தது. நிறைய கலர் கொண்டு வந்தேன். மொத்தம் 4 கலர்ஸ் உண்டு. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. இந்த ஒரு செடி தான் இப்போ என் கையில் இருக்குது. மற்றதெல்லாம் இங்கே நம்ம ஊருக்கு அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் தாங்க மாட்டேங்குது, எல்லாம் செத்து போச்சு. இந்த ஒரு கலர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. இப்போது கொடைக்கானல் செடி இது சிண்டர்லாஸ் பெட்டிகோட். சிண்டர்லாவுடைய பெட்டிகோட் மாதிரியே இருக்குது பாருங்கள். சிண்டர்லா அப்படியே கவுன் மாதிரி இருக்குது தான். அதுக்காக தான் இதோடைய பேர் சிண்டர்லாஸ் பெட்டிகோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.